ஐயா, எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க கூடாதியா. ஏன் சொல்றேன்னா, நம்மளை பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்த பெற்றோர் கூட்டி போய் பள்ளிக்கூடத்துல விடுறாங்களே, விட்டதுல இருந்து 12 வருஷம் நம்மளை பாதுகாத்து வளர்க்க பொக்கிஷம் நம்ம பள்ளிக்கூடம் தாயா. அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க கூடாதுன்னு. அற்புதம் அற்புதம் ஐயா, ஒரு குழந்தை வீட்டுல பெத்தவங்களோட இருக்கிற நேரத்தை விட பள்ளியில டீச்சரோட தாயா அதிக நேரம் இருக்குது. செடியா இருந்த நம்மளை மரமா உருவாக்குற பள்ளிக்கூடத்தை எப்படியா மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க கூடாதுன்னு. பள்ளிக்கூடம் 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 சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? ஜிடி நாயுடு எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா கரண்ட் வந்திருக்குமா? பள்ளிக்கூடம்லாம் சும்மா சார். எங்க கிட்ட நீங்க படிக்க விடாம நீங்க பாட்டுக்கு விட்டு பாருங்க, புதுசு புதுசா கண்டுபிடிப்போம் சார். வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க ஐயா. ஐயா, துபாயில வேலை பார்க்கறவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேளுங்க. நான் பிறந்தது எசலானிங்கிற ஒரு குட் கிராமத்துல. எங்க ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குதியா மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாரூர். அந்த ஊர் அரசு மேல்நிலை பள்ளியில தாயா நான் படிச்சேன். அந்த பள்ளிக்கூடத்தை பெருமையா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கேட்டுக்கங்க. அந்த ஊரை சுத்தி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல தாயா வந்து படிக்குங்க. படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா இருக்குன்றதை விட நல்ல மனுஷங்க உருவாயிருக்காங்க ஐயா அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து. துபாயில வேலை பார்க்கறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு நல்லா தெரியும். அங்க குத்தனார் வேலை பார்த்து, கம்பி கட்டுற வேலை பார்த்து எங்க ஸ்கூலுக்கு நிறைய வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. எங்க ஊருக்கு வந்து பாருங்க, காம்பவுண்ட் வாழும் ஆர்ச்சும் கட்டி கொடுத்து அதுல உபயம் துபாய் நண்பர்கள் அப்படி எழுதியிருக்கியா. அது எதுக்காக எழுதியிருக்காங்கன்னா, ஒரு விளம்பரத்துக்காக இல்ல. ஏன்னா அதை பார்க்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து முன்னாள் மாணவனும் அதை பார்த்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு தான் எழுதியிருக்கு. அதனாலதான் சொல்றேன், எதை வேணாலும் மறந்துட்டு போங்க, படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்காதீங்கன்னு. ஐயா, மேலூர் பக்கத்துல தனியாமங்கலம்ன்ற ஊர்ல மாதவன் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் மற்றவங்க மாதிரி MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் படிக்கணும்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சுட்டு நம்ம இந்த நிலைமையை நமக்கு ஆளாக்குன பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலவச நோட்டு புக்கும் ஏழை மாணவர்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மாதிரி நல்ல மனுஷனை உருவாக்குனது என் பள்ளிக்கூடம் தாயா. அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க கூடாதுன்னு. நானும் அதே தான் சொல்றேன். இதை போன்று நல்லவர்களை, வல்லவர்களை, நல்ல குணம் உள்ளவர்களை ஒரு பள்ளி உருவாக்கி இருந்தால் அந்த பள்ளிகளை மறக்கவே கூடாது. நான் 10th படிக்கிறப்ப எனக்கு அம்மா போட்டுருச்சியா. அம்மா போட்டு தலை ஃபுல்லா ரொம்ப சாக போற நிலைமையில இருந்தீங்கயா. எங்க வீட்டுல எல்லாரும் பயந்துட்டாங்க. அவ்வளவுதான் போச்சு, ஒத்த பிள்ளை வீட்டுக்கு அவ்வளவுதான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப 10th எக்ஸாமும் எழுத முடியாது, என் லைஃபே போச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்க நேரத்துல ஸ்கூலுக்கு 1 மாசமா போக முடியலைங்கயா. வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கேன். அப்ப என்னோட ஸ்கூலு, பரவாயில்லம்மா நீ நல்லா படிக்கிற பொண்ணு, வந்து எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ரத்தம் சொட்ட சொட்ட எழுதி இன்னைக்கு டபுள் டிகிரி முடிச்சு ஒரு டீச்சரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பள்ளிக்கூடம் தாயா. அப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்தை நான் எப்படியா மறக்க முடியும்? எனக்கு 1.5 வயது இருக்கிற போது இளம்பலைவாதத்தால் பாதிக்கப்பட்டு நான் மாற்றுத்திறனாளி ஆயிட்டேன். தங்கச்சி கட்டோடும் காயத்தோடும் போய் தேர்வு எழுதி உயர்த்தின அதே பள்ளிக்கூடம் தான் என்னை மாற்றுத்திறனாளின்ற ஒரே காரணத்துக்காக சேர்க்க மாட்டேன்னுச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒன்னாப்பு சேர்றது கூட லஞ்சம் கொடுத்து தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி ஞாபகம் வைக்க? மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு மாற்றுத்திறனாளி என்ற ஒரு பெயரை கொடுத்து அவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று கால மாற்றம், பரிணாம வளர்ச்சி அடைந்தது தற்போதுதான், அதற்கு முன்னாடி இல்லை. அதனால தான் நீங்க பாதிக்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே வேறு. நான் 11th படிக்கிறப்ப என்னைய ஒரு ஸ்கூல் டிராமால நடிக்க சொன்னாங்க. என்ன வேஷம்னு கேட்டேன். அம்மா டீச்சரா நடினாங்க அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு பயம். ஏம்மா எனக்கு அதெல்லாம் வேணாம்மா, நான் நடிக்கல, எனக்கு ஏதாவது வேற வேஷம் இருந்தா கொடுங்க. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னை ஒரு போலீஸ் ஆக்கி காட்டணும்னு ஆசை. IPS இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு SI போஸ்டிங் அது தாங்க யான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ டீச்சராக தான் நடிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான் சொன்னாங்க. சரின்ட்டு நடிச்சையா. அன்னைக்கு விளையாட்டா நடிச்ச டீச்சர் வேஷம் இன்னைக்கு உண்மையாவே ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு நிக்கிறேனே, அதுக்கு காரணம் என் பள்ளிக்கூடம் தாயா. அதனாலதான்
எதை மறந்தாலும் என் வாழ்க்கையில நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாதுன்னு. ஐயா ஒரு நிமிஷம். தங்கச்சி அன்னைக்கு டீச்சர் வேஷம் போட்டதுனால டீச்சரா இருக்காங்க. இப்படிதான் என் பள்ளிக்கூடத்துல என்ன டிராமால நடிக்க கூப்பிட்டாங்க. போலீஸ் திருடன், டே தம்பி நீ திருடன் போஸ்ட்டுக்கு நடுறா அப்படின்னாரு. அன்னைக்கு மட்டும் நான் திருடனா நடிச்சிருந்தேன், என் பொழப்பு எங்கேயோ போயிருக்கும். ஐயா இன்னொன்னு, நீ திருன்னு முடிக்கும் போதே நினைச்சேன் நீ திருடனா நடிக்கிறதுக்கு ஏத்தவன்னு. ஐயா, எங்க தாத்தா படிச்சது எங்க பள்ளிக்கூடத்துல தான், எங்க அப்பா படிச்சது அதே பள்ளிக்கூடத்துல தான், எங்க அம்மாவும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் படிச்ச அதே பள்ளியில தான் எங்க 2 அண்ணனையும் படிக்க வச்சாங்க. 2 அண்ணங்க படிச்ச ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். இன்னைக்கு எங்க அப்பா நல்ல நிலைமையில இருக்கிறாரு, என் குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கு, எங்க அண்ணங்க நல்ல வேலையில இருக்காங்க, நானும் ஒரு ஆசிரியரா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பள்ளிக்கூடம் தாயா. அதுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இந்த வர்ற வருஷத்துல என் ஸ்கூலுக்கு என் குடும்பத்தோட சொந்த செலவுல ஆண்டு விழா நடத்த போறோம்யா. அதனாலதான் சொல்றேன், என்னைய மாதிரி ஒவ்வொருத்தரும் எதை மறந்தாலும் மறந்துட்டு போங்க, படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்காதீங்கன்னு சொல்றியா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். அப்படிப்பட்ட அன்பின் ஆலயம்ன்றதே குடும்ப உறவுகள் தான் சார். அதனால தான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவுகளை மறக்க கூடாதுன்னு. சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு 48 நாள் கடுமையான விரதம் இருந்து கல்லு முள்ளு காடு மழை 18 படியேறி போய் அந்த ஐயப்பனை தரிசிக்கிறப்ப ஒரு நிம்மதி கிடைக்குது. நம்ம 1ஆம் கிளாஸ் பாடத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மாதா பிதா குரு தெய்வம். அந்த 4வது இடத்துல இருக்க தெய்வத்துக்கே நம்ம இவ்வளவு செய்யறோமே, முதல் 2 இடத்துல இருக்க அந்த மாதா பிதான்ற குடும்ப உறவுகளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவுகளை மறக்க கூடாதுன்னு. ஒரு குடும்பத்தோட ஆலமரமே தன்னோட அப்பா தான். அப்படிப்பட்ட எங்க அப்பா தன்னோட 15வது வயசுல, அந்த குழந்தை பருவம் கூட மாறாத அந்த வயசுல, காலையில 4 மணிக்கு கடும் குளிர் பனின்னு கூட பார்க்காம பால் பாக்கெட் போட்டு பேப்பர் போட்டு 12 மணி நேரம் கால் கடுக்க மில்லுல நின்று வேலை பார்த்தா கடைசியில கொடுக்குறாங்க பாருங்க ஒரு சம்பளம், வெறும் 3 ரூபாய் தான். அந்த 3 ரூபாய் சம்பளத்தை கொண்டு போய் தான் குடும்பமான கூட்டு குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்ற ஆரம்பிச்சவங்க. அவங்க கஷ்டம் அதோட முடியல, எங்க அம்மாவை கட்டி நாங்க 3 பேரும் பிறந்து அதுக்கப்புறம் எங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தான் கஷ்டம் கூட தெரியாம பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு என்னைய முதல் பட்டதாரியா, என் குடும்பத்திலே முதல் பட்டதாரி ஆக்கியிருக்காங்களே. அப்படிப்பட்ட குடும்ப உறவான எங்க அப்பாவை எப்படி சார் மறக்கிறது? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவுகளை மறக்க கூடாதுன்னு. எங்க அப்பா அந்த மில்லு வேலையை இழந்து 2 வருஷமா வீட்டிலே இருந்தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு பிள்ளைய மட்டும்தான் படிக்க வைக்க முடியும்ன்ற நிலைமை வந்தப்ப நான் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன். என் தம்பி சிவில் இன்ஜினியரிங் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தான். ஒரு பிள்ளைய தான் படிக்க வைக்க முடியும் கஷ்டம் வந்தப்ப என் தம்பி சொன்னா எங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஆம்பளை பையன், நான் எப்படி வேணா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சுக்குவேன், நம்ம அக்கா படிக்கட்டும்ப்பா, நான் என் படிப்பை விட்டு கொடுத்துட்டு வரேன்ப்பா, அப்பதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ஜினியரிங் படிப்பைய எனக்காக விட்டு கொடுத்தானே. அப்படிப்பட்ட என் தம்பின்ற உறவை நான் எப்படி சார் மறப்பேன்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவுகளை மறக்க கூடாதுன்னு. என் தம்பிக்கு ஈக்குவலா இன்னொரு குடும்ப உறவு யார் தெரியுமா? எங்க தாய் மாமா சார். ஏன் சொல்றேன்னா, இந்த காலத்துல 30 பவுன் கொடு 40 பவுன் கொடுன்னு போட்டு கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டு போற இந்த காலத்துல இந்தியன் ஆர்மியில வேலை பார்க்கிற எங்க மாமா தான் அக்கா கஷ்டப்படக்கூடாது, அக்கா பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம என்னை கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் கஷ்டப்படாம வச்சு காப்பாத்துறாங்களே. அப்படிப்பட்ட தாய் மாமான்ற உறவை எப்படி சார் மறக்கலாம்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவை மறக்க கூடாதுன்னு. நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போறேன்னா எனக்கு உறுதுணையா வீட்டுல துணையா இருந்து எங்க மாமா இருக்கிறது இந்திய ராணுவத்துல,
ஆனா நான் தனியா இருக்க கூடாதுன்னு ஒரு குடும்பமே எனக்கு உறுதுணையா இருந்து பாதி பொறுப்புகளை அவங்க ஏத்து நடத்திக்கிட்டு இருக்க எங்க ஆயா கால்ல தொட்டு கும்பிட்டுட்டு தினம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போறதுல இருக்க சுகம், அந்த குடும்ப உறவுல இருக்க சுகம் வேற எதுல சார் இருக்கு? நாம செத்தா தூக்கி போடுறதுக்கு கடைசியா இருக்கக்கூடியது அந்த 4 பேரு. அந்த 4 பேரு நண்பர்களோ பள்ளிக்கூடமோ கிடையாது, அந்த குடும்ப உறவுகள் தான். அது இல்லாட்டி அவன் அனாதை ஆயிடுவான். அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் குடும்ப உறவுகளை மட்டும் மறக்க கூடாதுங்க. ஐயா, உரிமையை கொடுத்து உயிரை புடுங்குற உறவு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஆனா உயிரை கொடுத்து உயரத்தோட உச்சிக்கு தூக்கிட்டு போறான் பாருங்க சார் என் நண்பன், அவனைத்தான் சார் எதை மறந்தாலும் என் நண்பனை மறக்காதன்னு சொல்ல வந்திருக்கேன். ஐயா, காதல்ல தோத்து போயிட்டா என் நண்பன் என்ன சொல்வான் தெரியுமா சார்? கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா மச்சி, கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்ட மச்சான் நான் இருக்கேன்டா உனக்குன்னு சொல்றான் பாருங்க சார். ஏமா அவன் கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டணும் தானே சொன்னா, அதை கல்யாண போஸ்ட் ஓட்டணும்னு சொன்ன மாதிரி இவ்வளவு சந்தோஷமா வேற சொல்ற. அது சரி, ஆமா அவங்களுக்கா கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டுறான், எனக்கு தானே ஓட்டுறான், அப்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஐயா, எங்களுக்கு எங்க நண்பர்க விட்டு கொடுக்குற பழக்கத்தை கட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி தெரியுங்களா? எது என்னதோ அது ஒன்னது, எது ஒன்னதோ அது என்னதுன்னு சொல்றான் பாத்தீங்களா சார்? அதுதான் சார் என் நண்பன். அடுத்த விஷயத்துக்கு நான் போக விரும்பல, என் விஷயத்துக்கே நான் வாரேன். ஏன் என் நண்பர்கள், பழைய நண்பர்களை பார்த்தா இன்னைக்கு நான் வாடுற ஒரே பாட்டு என்ன தெரியுங்களா? என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்ன பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஏன் தெரியுங்களா சார்? இப்ப நான் புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்கேன்னா அன்னைக்கு என் நண்பன் கொடுத்த சாப்பாடு தான் சார் காரணம். எங்க அம்மா அப்பா கையேந்தி பவன் வச்சிருக்காங்க. காலையில 8:15 எங்க அம்மா என்ன சாப்பாடு செய்ய முடியும் தெரியுங்களா? வெறும் சாம்பார் வெண்பொங்கல் மட்டும்தான் சார். 9th இருந்து +2 வரைக்கும் என்னோட ஒரே லஞ்ச் வெண்பொங்கலும் சாம்பார் மட்டும்தான் சார். ஆனா என் நண்பர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? போதுண்டி நீ சாப்பிட்ற வெண்பொங்கலும் சாம்பாரும், நாங்க தர்றோம் பாரு தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளியோதரைன்னு வளைச்சு கட்டி அடிச்ச உடம்பு சார் இது. அதனாலதான் சார் சொல்றேன், எதை மறந்தாலும் எங்க நண்பர்களை மறக்க கூடாதுன்னு. ஐயா, எங்க குடும்பத்துல நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க. எந்த வேறுபாடும் காமிக்கல. நாங்களும் நல்லா படிச்சோம், அவங்களும் படிக்க வச்சாங்க. எனக்கும் எல்லாத்துக்கும் வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? டாக்டர் ஆகணும், மருத்துவம் படிக்கணும்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ நல்லா படிக்கிறப்பா, நல்லா படித்தேன்னா நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னாரு. நானும் நல்லா தாயா படித்தேன். 12ஆம் வந்துச்சு. ஏதோ என் போதாத நேரம் மார்க் குறைஞ்சி போய் எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அப்படித்தாண்டான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா செஞ்சாங்க? உனக்கு பேச்சு திறமை இருக்குது, விளையாட்டு திறமை இருக்குது, நீ நல்லா கவிதை எழுதுற, இந்த டாக்டர் படிப்பு போனா என்னப்பா, உலகத்துல 1008 படிப்பு இருக்கு உனக்கு, நீ 1000 பேர்த்த உருவாக்குற ஆசிரியரா படிப்பான்னு சொல்லி என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்குந்தப்போ ஒரு நம்பிக்கையை கொடுத்தா தகப்பனை எப்படியா என்னால மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நான் எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. பேரண்ட்ஸ் கடவுள் தாயா, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. நானும் கடவுள் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேயா. தயவு செய்து வீட்டுல சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கய்யா. எதுவுமே இல்ல, நம்மளுக்கு முடிஞ்சு போச்சுன்னு இருந்த என்னைய மிகப்பெரிய நிலைக்கு உருவாக்கி இன்னைக்கு நான் படிச்ச கல்லூரியே சிறந்த பேராசிரியரா உருவாக்கி இருக்கிறாரு. இதுதான் நான் அந்த தகப்பனுக்கு கொடுத்த பரிசா நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பெத்தவங்களை எப்படியா மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு.